திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், சிவம், நடராஜர் எல்லாம் வெவ்வேறுன்னு சொல்லிட்டு வராங்களா ஒரு குரூப்பு. அவங்களுக்கு ஒரு தெளிவுக்காக ஒரு இது பார்க்க போகிறோம், பாடல். அடுத்தது பொய்கதி சிவகதி அப்படின்னு என்னென்ன பார்க்க போகிறோம். அடுத்தது G3 ஸ்பீக்ஸுங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, அந்த ஞானிகள், உண்மையான ஞானிகள் சித்துக்களெல்லாம் செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு ஆர்வம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஒரு பதிலையும் பார்ப்போம். அடுத்தது தியானத்தில் நடுநாடியை பிடிக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். இறை சுவாசம், வேகாக்கால், சாகா தலை இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஊனக்கண், மணக்கண், உயிர்கண், நெற்றிக்கண், அருள்கண் அதெல்லாம் பார்க்க போகிறோம். தியானத்துக்கும் இந்த குரு பயிற்சி நடக்குதுல்ல, நவகிரகங்களில் ஜோதிடப்படி குரு பயிற்சி ஆகிறதுக்கும் தியானத்துக்கும் சம்மந்தம் உண்டா, அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஒரு குரூப் என்ன பண்ணிட்டு வராங்கன்னா, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் ஒரே கடவுள், அது உண்மை தான், ஒரே கடவுள் தான். சிதம்பரம் கோயிலில் இருக்கிற நடராஜர் வேறு, அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இல்லை, அவர் வேறு. அப்புறம் சிவம்ங்கிறவங்க வேறு, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் தனியான கடவுள். சிவம், இந்த நடராஜருங்கிறவங்களாம் அவங்களாம் கடவுள் இல்லை அப்படின்னு ஒரு குரூப்பு பரப்பி வராங்க வீடியோ. அது பொய்ங்கிற விதமாக வள்ளலார் பாடல்லையே அவங்க எது ஆதாரமாக எடுத்துக்கிறாங்கன்னா, உரைநடை பகுதியிலேருந்து ஒரு ஆதாரத்தை கொடுக்குறாங்க. இப்போ உரைநடைங்கிறது என்னென்னா, வள்ளலார் உபதேசங்கள் சொல்ல சொல்ல பக்கத்தில் இருந்த சீடர்கள் குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டது. அதில் சில இது பிழையாக கூட இருக்கலாம். ஆனால் அவர் எழுதின பாடல்களில் வேறு யாரோ அதை போய்ட்டு அவர் கையெழுத்தில் இருக்கிற ஓலைச்சுவடிகளை மாற்றி எழுதவோ அதை மறைக்கவோ முடியாது. அவர் எப்படி பாடல் அவர் கையெழுத்தில் எப்படி இருக்குதோ அதை தான் அச்சிட முடியும். அப்படி தான் அச்சிக்கிட்டுருக்காங்க. அதனால் நம்ம எதை முழுமையாக நம்பலான்னா, எதை திரும்ப திரும்ப நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம்னா, வள்ளலார் எழுதின திருமுறைகளை, அருட்பாவை தான் பார்க்கணும், பாடல் வரிகளை. உரைநடையில் ஒரு சிலர் அவங்க கருத்தை கூட ஏற்றி எழுதியிருக்கலாம். ஏன்னா உரைநடைங்கிறது பாடல் கிடையாது, செய்யுள் கிடையாது. அது அவர் சொன்ன உபதேசங்களை அப்பப்போ அவங்க பக்கத்தில் இருந்த சீடர்கள் குறிப்பெடுத்தது. சரி, அது என்ன பாட்டில் ஆதாரம்லாம் இருக்குதுன்னு சொல்லினா, திருவருட்பா எல்லா 6ஆம் திருமுறை எல்லா பாடல்களையுமே இருக்குது. அதில் ஒரு பரசிவ நிலை, அருட்பெருஞ்சோதி நிலைன்னு 46வது அதிகாரத்தில் 6ஆம் திருமுறையில் ஒரு பாடல் வருது. அதில் ஒரு குறிப்பிட்ட வரிகளில் இந்த ஆதாரம் இருக்குது. அது என்னென்னு சொல்கிறோம் பாருங்கள். பாடல் வரிகளை படிக்கிறேன். இச்சையெல்லாம் எனக்களித்தே என்னை கலந்த தெய்வம், இறந்தவர்கள் அனைவரையும் எழுப்புகின்ற தெய்வம், எச்சமய தெய்வமும் தான் என நிறைந்த தெய்வம், எல்லாஞ்செய் வல்ல தெய்வம், எனது குல தெய்வம், பிச்சைகற்றும் பெருந்தெய்வம், சிவகாமி எனும்போர் பெண் கொண்ட தெய்வம், எங்கும் கண்கண்ட தெய்வம். இதெல்லாம் நான் திரும்பவும் படிக்கிறேன் பாருங்கள். சிவகாமி எனும் ஓர் பெண் கொண்ட தெய்வம், எங்கும் கண்கண்ட தெய்வம். இந்த வரிக்காக தான் இந்த பாடல் எடுத்தேன். செச்சை மலர் என விளங்கும் திருமேனி தெய்வம், சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம், சிவகாமி எனும் ஓர் பெண் கொண்ட தெய்வம். இந்த லைனுக்காக தான் இந்த பாடல் வரி எடுத்தேன், ஆதாரமாக கொடுக்கலான்ட்டு. இது 6ஆம் திருமுறையில் 46வது பாடலாக பரசிவ நிலைன்னு இருக்குது. சில இதில் அருட்ஜோதி நிலைன்னு இருக்குது அந்த தலைப்பு. அதில் பார்த்திங்கன்னா இந்த பாடல் வரிகள் வருது. சிவகாமி எனும்போர் பெண் கொண்ட தெய்வம், கண்கண்ட தெய்வம்ன்ட்டு. இப்போ சிவகாமி என்னென்னா, நடராஜருடைய துணைவியாக சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இருக்குது. இப்போ அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் வள்ளலார் சொல்கிறாருன்னா, இங்கே ஏன் சிவகாமியை சொல்ல வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு நீங்களே பார்த்துங்க. சிவகாமிங்கிறவங்க யாருன்னா, சிவகாமிங்கிற தெய்வமாக நம்ம சிதம்பரம் கோயிலில் என்ன இருக்குன்னா, அது நடராஜருடைய துணைவியாக இருக்காங்க. அந்த அருள் சக்தி தான், நடராஜருடைய அருள் சக்தி தான் சிவகாமியாக அங்கே இருக்காங்க. இது போல் பல 6ஆம் திருமுறை பாடல்களில் சிவகாமி அவர் என்னென்னலாம் சிவ அவதாரத்தில் துணைவியாக பெயர்கள் கொண்டு அந்த அருள் சக்தி விளங்குதோ அந்த பெயர்களெல்லாம் குறிப்பிட்டு எழுதியிருக்காரு வள்ளலார். அப்போ அருட்பெருஞ்சோதி தான் சிவம் என்றும், அருட்பெருஞ்சோதி தான் நடராஜர் என்றும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம்.
இது ஒரே ஒரு பாட்டு தான். அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்னும் நிறைய பாடல்கள் இருக்குது, ஆதாரங்கள் இருக்குது, நான் எடுத்து சொல்கிறேன். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாவது இந்த அருட்பெருஞ்சோதி, சிதம்பரம் நடராஜர், இந்த சிவம்லாம் வெவ்வேறு இல்லை, ஒரே தெய்வம்னு புரிஞ்சுங்க தயவு செய்து. அவர் சைவத்திலேருந்து தான் இந்த நிலைக்கு உச்சிக்கு ஏறுறாரு. ஒரு சமயத்துக்குள்ளே இந்த தெய்வத்தை அடைக்கக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் கட்டளையிட்டு தான் சமரச சுத்த சிவ சன்மார்க்கமாக இதை மாற்றுறாரு. அப்போ தான் எல்லா சமயத்தவர்களுக்கும் பொதுவான தெய்வமாக சிவம்ங்கிறது பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக. சரி, அடுத்தது பொய்கதி சிவகதின்ட்டு ஒரு பாடலில் வள்ளலார் சொல்லியிருக்காரு. பொய்கதின்னா என்னென்னாங்க, தியானத்தில் வந்து நம்ம புருவ மத்தியை சரியாக பிடிச்சி இந்த வேகா காலுங்கிறத அடையணும். அவர் சொன்ன 2 தியானத்தின் மூலிமா தான் அதை அடைய முடியும். ஃபஸ்ட்டு தியானம் வந்து கற்பூர தியானத்தில் ஒரு பேசிக்காக இருக்கிறவங்க, எதுவுமே தியானத்தை பற்றி தெரியாதவங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மாதிரி பேசிக்கு தியானத்துக்குள்ள நுழையிறதுக்கு அந்த கற்பூர தியானம் கொடுத்துருக்காரு. அதில் பயிற்சி பெற்று முழுமையை அடைஞ்ச பிறகு ஓம்கார தியானத்துக்கு போகிறோம். ஓம்கார தியானத்தில் தான் நடுநாடியை பிடிக்க முடியும். நடுநாடியை பிடிச்சி அதில் சென்டர் பாயிண்ட் பண்ண பிறகு தான் அந்த புருவப்பூட்டு திறக்கும். முருக வேல் கொண்டு அதை துளைத்து புருவப்பூட்டு திறக்கும். அதன் பிறகு தான் அந்த வேகா கால் என்று சொல்லப்படுகின்ற இறை சுவாசம், வள்ளலார் வேகா கால்னு சொல்லுவார். வேகா கால்னால் நம்ம விடுற மூச்சு காற்று உள்ளே எடுக்கிறோம் வெளில போகுது, உள்ளே எடுக்கிறோம் வெளில போகுதா. இப்போ வேகா காலுங்கிறது உள்ளே எடுக்கிற காற்று வெந்து வெளியில் போகுது. இன்புட்டாக எடுக்கிறோம், அதை வேலை செஞ்சு முடிச்சோம்னா அவுட்புட்டு கார்பன் டை ஆக்சைடாக வெளில போகுதா. இப்போ வேகா காலுங்கிறது வந்து நம்ம திரும்ப திரும்ப இழுக்க வேணாம். அது உள் சுவாசம் தலையில் மேலேருந்து இறங்கும். தலை உச்சியிலேருந்து நம்ம புருவ மத்திக்கு இறங்கும். தலை முழுக்கவே அது பரவும். அந்த தியான நிலையில் நடுநாடியை பிடிச்சி புருவப்புட்டெல்லாம் திறந்து அதுக்கு உள்ளே நீங்கள் போன பிறகு மௌன நிலையில் நம்மளோட சுவாசம் அடங்கிறதுக்கு முன்னாடியே அந்த சுவாசம் இறை சுவாசம் ஆரம்பிக்கும். இந்த சுவாசம் அடங்கிறதுக்கும் நம்ம வெளியில் மூச்சு இழுத்து விடுற காற்று அடங்கிறதுக்கும் மனம் அடங்கிறதுக்கும் அந்த இறை சுவாசமான ஜில்லென்ற சுவாசம் தன்மையாக இருக்கும். குளிர்ந்த நிலையில் அந்த சுவாசம் இருக்கும். தலை ஃபுல்லாக நிறையும். அந்த சுவாசம் ஆரம்பிக்கிறதுக்கும் இது முடிகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அந்த சுவாசம் ஆரம்பித்து இது முடிஞ்சிடும். அதன் பிறகு தான் நம்ம உள்ள அந்த பரவச நிலைகள்லாம், அந்த பரவசங்கிறது வந்து ஒரு ஆரம்ப ஸ்டேஜ் தான். அதுக்குள்ளே போய் உள்ள அடுத்த நிலைகளுக்கு மேலே ஏறும் பொழுது தான் நம்ம உயிரானது தன்னை அறியும். உயிருடைய தன்மையை, தான் யார், தன்னுடைய ஆற்றல் என்ன, அதை வந்து ஜோதியாக காணும். தன்னை தான் அறிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிலையத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா தூங்காமல் தூங்கும் தூக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது தன்னை அறிந்த பிறகு தான் சிவத்தை அறியும். உயிரை ஃபஸ்ட்டு அறிஞ்சிக்கும். அதுதான் உயிர்கண்ணு, நெற்றிக்கண்ணு. அந்த நெற்றிக்கண் திறந்தவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் ஞான பார்வை இருக்கும். அதுக்கான எல்லை உண்டு. கண்ணுக்கு மேலே போய் அடுத்தது அருள்கண், சிவத்தை கண்டவர்களுக்கு வந்து ஆண்டவர் பார்க்கும் பார்வை கிடைத்துவிடும். எப்படி ஒரே நேரத்தில் எல்லாத்தையுமே பார்க்குறாருல, நம்ம வந்து முன்புறம் மட்டும்தான் பார்க்குறோம். அடுத்தது உயிர்கண், நெற்றிக்கண் திறந்துக்கிட்டோன்னா ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் நம்ம பார்ப்போம். சில அண்டங்கள் வரைக்கும் பார்க்கலாம். அதன் பிறகு எல்லா அண்டாண்டங்களையும், ஆண்டவன் படைத்த எல்லா அண்டாண்டங்களையும், எல்லா இதில் இருக்கிற விஷயங்களையும் ஒரே கணத்தில் அறிவு எப்போ கிடைக்கும்னா அருள்கண் கிடைத்த பிறகு தான் அந்த ஆற்றல் ஆன்மாவுக்கு வரும். அது எப்போ கிடைக்கும்னா சிவத்தை கண்ட பிறகு. முதல்ல உயிர் தன்னை அறியும், அதன் பிறகு சிவத்தை அறியும். இதுதான் இந்த சிவகதிங்கிறது. பொய்கதின்னா என்னென்னா, நம்ம இந்த நடுநாடியை பிடிக்காமல் நெற்றி பொட்டையே வச்சு கவனம் செலுத்தி அந்த வாசி யோகத்தில் ஊதி அது உள்ளே எடுத்துகிட்டு போகுதுல்ல, அதில் போய் ஒடுங்குறவங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த இறை சுவாசமானது ஆரம்பிக்காது. இறை சுவாசமாங்கிறது கிடைக்காது. ஏன் இறை சுவாசங்கிறது கிடைக்கலன்னா, அவங்களுக்கு புருவ புட்டு திறக்காமலே அவங்க போய் படுத்துக்கிறாங்க. போயிட்டு அதில் ஆழ்ந்த கோமா ஸ்டேஜுக்கு போய்க்கிறாங்க. அந்த பூட்டு திறக்காதனால அவங்களுக்கு இறை சுவாசம் கிடைக்காது. இறை சுவாசம் கிடைக்காததுனால இவங்க சுவாசமும் அடங்கி போயிடுறதுனால இவங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. ஆனால் உயிர் நெற்றி போட்டு உள்ளே தான் போய் அழுந்தி நிற்கும். அதை ஜீவசமாதி பண்ணிடுவாங்க. ஆனால் இவங்க போயிட்டு திரும்ப மாட்டாங்க. ஆண்டவர் வந்து தான் எழுப்பணும். இப்போ சிவகதிக்கு போனவங்க வள்ளலார் மாரி திரும்ப வருவாங்க. எவ்வளோ நாள் அவங்க இருக்கணுமோ இருந்துட்டு திரும்ப வந்து செயலாற்றுவாங்க. திரும்பவும் வர முடியும், மீண்டு வர முடியும். இந்த சிவகதியில் இந்த புருவப்பூட்டு திறந்து
வேகா கால ஆரம்பித்து இறை சுவாசம் கிடைச்சி இந்த சுவாசம் அடங்கி உள்ளே போகிறவங்களுக்கு தான் உள்ளே போகிறவங்களால தான் திரும்ப முடியும், இந்த உலகத்துக்கு திரும்ப முடியும், திரும்ப எழுந்திரிக்க முடியும் தியானத்திலேருந்து. இந்த பொய்கதின்னு சொல்லப்படுற இந்த வாசியோகம்னு இப்போ பரப்பிக்கிட்டு இருக்காங்களா, போயிட்டு ஜீவசமாதி அடைதல், அதில் அது பொய்கதி. அதில் மீண்டே வரவே முடியாது, கோமா ஸ்டேஜுக்கு போய் உயிர் மாட்டிக்கும். அடுத்தது G3 ஸ்பீக்ஸுங்கிறவங்க ஒரு கமெண்ட்டை என்ன பண்ணி தெரிவிச்சிருந்தாங்கன்னா, ஞானிகள் சித்துக்களை வெளிப்படுத்த மாட்டார்கள். வெளிப்படையாக இது வரைக்கும் வெளிப்படுத்தினது கிடையாது சித்தர்கள். அரசபுரத்தில் அங்கே எங்கேயாவது நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் தெரிந்தும் தெரியாமலும் தான் மறைவாக தான் வள்ளலாரும் செஞ்சுருக்காரு. இப்போ அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வள்ளலார்கிட்ட, வெளிப்படையாக நானே இறங்கி செங்கோலாட்சி செலுத்த போகிறேன், காலம் நெருங்கிட்டு, மக்களுக்கு வெளிப்படையாக எல்லோரும் அறிந்து கொள்ளும் வண்ணம் அந்த சித்துக்கள் இருக்கும். அதனால தான் வள்ளலார் தெளிவாக அவருடைய திருமுறைகள் அருட்பாவில் சொல்லிட்டு போயிருக்காரு. கடைசியாவது ஸ்டேட்மெண்ட்லேயும் சொல்லிட்டு போயிருக்காரு, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சித்துக்கள் வெளிப்படும் வரைக்கும் ஞான சபையில் தகர விளக்கு வைக்கணும் அப்படின்லாம் கட்டளையிட்டு போயிருக்காரு. அடுத்தது பார்ப்போம்னா, நடுநாடியை நெற்றி பொட்டியில் பிடிப்பது கடினம், ஓம்கார தியானத்தில் தான் அதை பிடிக்க முடியும். அது ஓம்கார தியானமும் முழுமை பெறணும்னா ஆண்டவன் நீங்கள் உங்களுக்கு அந்த ரகசியத்தில் சொன்னால் தான் அதை பிடிக்க முடியும். அடுத்தது இறை சுவாசம், வேகாக்கால், சாகாக்கால். அதுதான் தியானத்தில் போய்ட்டு இறை சுவாசத்தை, அந்த வேகாக்காலுங்கிறது குளிர்ந்த சுவாசத்தை, உள் சுவாசத்தை நம்ம அனுபவித்த பிறகு தான் நம்ம அந்த சிவகதிக்கு போக முடியும், மேலேற முடியும். பொய்கதிங்கிறது இறை சுவாசம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே பொய் இருளில் மாட்டுறது தான் பொய்கதி. மணக்கண், சில பேர் இந்த நெற்றிக்கண்ணுனா என்ன அதெல்லாம் குழம்புறாங்க. என்னென்னா, ஃபஸ்ட்டு ஊனக்கண்ணுங்கிறது வெளியில் கடவுளை பார்த்து வணங்குறது. அந்த கடவுளை நெற்றி பொட்டில் வைக்கிறது மணக்கண். நம்ம நெற்றி பொட்டில் அந்த நம்ம வணங்கி வந்த தெய்வம் இருக்கிறதா பாவித்து தியானத்தில் இறங்குறது மணக்கண். அந்த தியானம் ஓம்கார தியானத்தில் போய்ட்டு வெற்றி கண்டு நம்மளோட நெற்றி நடுநாடி திறந்து அந்த புருவ பூட்டு திறந்து அதுக்கப்புறம் போயிட்டு நம்மளோட உயிரை பார்க்கறது உயிர்கண் அல்லது நெற்றிக்கண். உயிர் தன்னைத்தானே அறியும். அப்போ மனம் வேலை செய்யாது, மனசு செயல்படாது, எண்ணங்கள் அடங்கி சுவாசம், வெளி சுவாசம், வெளியில் இழுத்து விடுற மூச்சு காற்றெல்லாம் இருக்காது, இறை சுவாசம் ஆரம்பிச்சிடும். உள்ளே போயிட்டு உயிரை தானே தன்னை அறியும். தான் எப்படிப்பட்டவன், தான் யாருங்கிறத ஆன்மா உணர்றது தான் உயிர்கண், நெற்றிக்கண். அதை தாண்டி சிவத்தை அறிவது தான் அருள்கண். சிவத்தை அறிந்த பிறகுதான் எல்லாவற்றையும் அறிந்தவனாக அந்த ஆன்மா அமையும். வெறும் நெற்றிக்கண், அந்த உயிர்கண் திறந்ததோட வந்துட்டுனா அது குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே தான் அவங்களோட பவர் இருக்கும். அடுத்தது கடைசியாக என்னென்னா, தியானம் செய்வதற்கும் இந்த குரு பயிற்சி நடக்குவதற்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்னென்னா, இப்போ குரு பயிற்சி நடக்குதுல்ல, நவகிரகங்கள் ஜோதிடப்படி நம்ம ராசி பலன்லாம் பார்க்குறோம். அதில் முக்கியமாக ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை குரு பயிற்சி ஆகும். சனி கோளுங்கிறது 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகுது. குரு 1 வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகுது. உங்கள் ராசி என்னென்னு பார்த்துக்குங்க. அக்யூரேட்டாக பிறந்த நேரம் இருந்ததுன்னா உங்கள் ராசியை பார்த்துக்குங்க. ஜாதகட்டத்தில் உங்கள் ராசி என்னென்னா, உங்கள் ராசிக்கு 5, 7, 9 இருக்கும் பொழுது உங்களுக்கு தியானம் சீக்கிரம் கைகூடி வரும். இதே 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ அதுமாரி மறைஞ்சிருந்தாலோ, இல்லை இந்த பார்வைகள், குருவின் பார்வைகள் உங்களுக்கு கிடைக்கலினாலோ உங்களுக்கு தியானம் சீக்கிரம் கைகூடி வராது. இதில் என்ன ஒரு சூட்சமன்னா, குரு பார்வை இருந்தால் தான் தியானம் முழுமையடையும். தியானத்துக்கு நம்ம தியானம் செஞ்சு வெற்றி அடைய முடியும். இது யாருமே உங்களுக்கு தியானம் சொல்லித்தரவங்க சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. இதுவும் என்னோட அனுபவத்தில் கண்டது இது. அதே தியானத்தை நான் குரு பார்வை இருக்கும்பொழுது செய்யும் பொழுது கைகூடும். அதே தியானத்தை நான் குரு பார்வை கிடைக்காத பொழுது செஞ்சால் சீக்கிரம் கைகூடாது. அந்த புருவ மத்தியை பிடிச்சி உள்ளே ஏறுறதும் கடினம். இதை ஒன்று உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லிக்கிறேன். குரு, இந்த கிரகங்களில் 9 கிரகங்களில் குரு பயிற்சி, அந்த குருவின் பார்வைங்கிறது உங்களோட தியானத்துக்கு முக்கியம். உங்களை குரு 5ஆம் பார்வையாகவோ 7ஆம் பார்வையாகவோ 9ஆம் பார்வையாகவோ பார்த்தால் நீங்கள் தியானம் செய்ய ஆரம்பித்தால் அது சீக்கிரம் கைகூடி வரும். இல்லை அந்த பார்வைகள் கிடைக்கலன்னா உங்களுக்கு தியானம் முழுமையாக கைகூடி வராது. முயற்சியில் இருங்க. எப்போ உங்கள் ராசிக்கு குரு பார்வை கிடைக்குதோ அப்போ அந்த தியானம் முழுமையடையும். சீக்கிரம் மேலே ஏறி வெற்றி காண முடியும்.
இது ஒரு சூட்சமத்தை நான் வெளிப்படையாக இன்றைக்கி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு யாருமே இதை சொல்லி தந்திருக்க மாட்டாங்க தியானத்தில். குரு பார்வை அவசியம் தியானத்துக்கு. ஏன்னா குரு கிரகம் தான் ஆன்மீகத்துக்கு முக்கியமான கிரகம். குரு, சனி, கேது. முக்கியமாக இந்த தியானம் ஆன்மீகத்துக்கு தியானத்தில் வெற்றி அடையணும்னா குருவினுடைய பார்வை முக்கியம். ஓகேங்க, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.